ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஃபார்ம் 5th செமஸ்டரில் இருக்க ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், என்றைக்குமே ஆக்ட் அது எந்த இயரில் வந்தது அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அந்த ஆக்ட்டுக்குள்ளே அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, அப்ஜெக்டிவ்ஸ்னால் அந்த ஆக்டை எதுக்காக கொண்டு வந்தாங்க. ஒரு ஆக்டும் கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் இன் 1971 states that an act to provide for the termination of certain pregnancies by the registered medical practitioner and for the matters connected therewith or incidental thereto அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக பார்த்தோம்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கருக்கலைப்பு பண்ணுறது லீகலாக யாருனால தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் ஆர்எம்பி, அதாவது ஒரு டாக்டர்னால மட்டும்தான் ஒரு கருக்கலைப்பு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாரும் அதை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த ட்ரக்ஸ்லாம் தெரியும் இல்லையா. நம்ம மெடிக்கலில் இருக்கும்போது அதை ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம தரக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஆக்ட் சொல்லியிருக்காங்க. அதான் டெர்மினேஷன் ஆஃப் சர்டன் ப்ரெக்னன்சிஸ் வித் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேட்டட் மேட்டரும் யார் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்எம்பி மட்டும்தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எம்பின்றது யாரும் இல்லை, நம்மளுக்கு ஃபீவர் வந்தால் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா டாக்டர்ஸ், அவங்க தான். அதாவது அவங்க ஒரு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அண்டர் த ஐஎம்சி, அதாவது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆக்ட் படி. அவங்களுடைய நேம் எங்கே என்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் மெடிக்கல் ரிஜிஸ்டரில் என்டர் ஆகிருக்கணும். நம்ம எப்படி பிஃபார்ம் படித்து முடித்தோடனே பிசிஐயில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாமே படித்து முடித்தோடனே எஸ்எம்ஆர், அதாவது ஸ்டேட் மெடிக்கல் ரிஜிஸ்டரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் ஹூ ஹேஸ் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த ட்ரைனிங் இன் த கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸ். அதாவது முக்கியமாக இந்த ப்ரெக்னன்சி டெர்மினேஷன் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, கைனகாலஜி, அதாவது ஒன்று அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கைனகாலஜி முடிச்சு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பண்ண முடியும். கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா, மகப்பேறு மருத்துவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் டெஃபினேஷன். ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பை த கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. அதாவது ஹாஸ்பிட்டலுன்றது ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டட் அண்டு மெயின்டைன்டு பை யாருனால பண்ணப்படணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்படி இல்லைன்னா யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்னால பண்ணப்படுறது தான் ஹாஸ்பிட்டல். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் இருக்கிற டெஃபினிஷன் நம்ம ஓன் வேர்ட்ஸ்னால கண்டிப்பாக எழுதக்கூடாது. புக்கில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எழுதணும். லைக் ஃபார்மகாலஜியில் நம்ம எப்படி டெஃபினிஷன்லாம் அப்படியே நம்ம ட்ரிப்பாதியில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதுவோம். அதே மாதிரி தான் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்லேயும் நம்ம புரிஞ்ச மாதிரிக்கு நம்ம எழுதிக்கலாம், ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் கார்டியன்றது யாருன்னா, இப்போ பேரண்ட்ஸ் இல்லாத போது ஒருத்தவங்க கேர் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்களே ஒருத்தவங்கள, அவங்க மைனராக இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் தான் கார்டியன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லுனாட்டிக்குன்றது யார் அப்படின்னா, அவங்க மென்டலாக இல்னஸாக இருப்பாங்க, ஃபூலிஷாக இருப்பாங்க, அன்பிரிடிக்டபிளாக இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனை தான் லுனாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மைனர்னால் யாருன்னா நம்மளுக்கே தெரியும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் மைனர்னு சொல்லுவாங்க. இந்த டேர்மில் இந்த மைனர் ஆல்சோ இன்ஃபேண்ட் ஆர் இன்ஃபேன்சி இஸ் யூஸ்டு டு ரிஃபர் த பர்சன் ஹூ இஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் அடல்ட்ஹுட். அதாவது அடல்ட்ஹுட்டுக்கு வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மைனர்னு சொல்லுவோம். டிபெண்ட் அப்பான் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் திஸ் ஏஜ் மே வேரி பட் யூஸ்வலி மார்க்டு. அதாவது ஏஜ் வேரி ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த 18, 20, 21 வயசு தான் மைனர்னு சொல்லுவாங்க. 22க்கு மேலே தான் மேஜர்னு சொல்லுவாங்க. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. டெஃபினிஷன்றது நான் ஏன் எழுதலை அப்படின்னு பார்த்தோம்னா, புக்கில் இருக்கிறது அப்படியே தான் எழுதணும். அது எதுக்கு எழுதிட்டு இருந்தால் நான் எழுதலை, அதனால் நீங்கள் டெஃபினிஷன் மட்டும் என்றைக்குமே புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்றது எந்தெந்த கண்டிஷனில் மட்டும் கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் பார்த்தோம்னா, இஃப் த டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஹேஸ் நாட் எக்ஸீட் 12 months, அதாவது அண்ட் த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சஜஸ்ட் தட் கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரெக்னன்சி வித் த ரிஸ்க் ஆஃப் த உமன்ஸ் லைஃப் ஆர் ஹிஸ் மென்டல் ஆர் த ஃபிசிக்கல் ஹெல்த். அதாவது எந்த ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் இவங்க கருக்கலைப்பு பண்ண ஒத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உமனுக்கு வந்து டேஞ்சரஸான இல்னஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு மென்டலாக இல்னஸ் இருக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கலாம். ஸோ இல்லைனா அந்த குழந்தையினால இவங்களுக்கு வந்து உயிரே பாதிப்பாகும். அந்த நிலமையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இதுக்கு ஒத்துப்பாங்க டெர்மினேஷனுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் எவ்வளோ வீக்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நாட் எக்ஸீட் 12 வீக்ஸ், அதாவது 12 மாதத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, the pregnancy is terminated with the agreement written by the woman. ஸோ அதுவும் அந்த டெர்மினேஷன் பண்ணுறது வந்து யாருடைய ஒப்புதலின் பெயரில் பண்ணணும்னா, அந்த உமனுடைய அக்ரிமெண்ட் மூலயமா தான் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு அந்த உமன் ஒத்துக்கணும், ஓகே டெர்மினேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. த ப்ரெக்னன்சி இஸ் டெர்மினேட்டட் வித் த அக்ரிமெண்ட் ரிட்டன் பை த உமன் ஹூ இஸ் 18 years ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரெக்னன்சி இஸ் டெர்மினேட்டட் வித் த அக்ரிமெண்ட் ரிட்டன் பை த உமன்ஸ் கார்டியன். அதாவது அவங்க 18 வயசுக்கு கீழே, அதாவது மைனராக இருந்தாங்கன்னா மட்டும்தான் கார்டியன் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு வேளை அவங்க மேஜராக இருந்தால் அவங்களே வந்து ஒப்புதல் மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் எக்ஸீட், அதாவது இந்த தேர்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 வீக்கை வந்து தாண்டிடுச்சு ஸோ ப்ரெக்னன்சி. பட் ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொன்னாங்க, 12 வீக்குள்ளே இருக்குது அப்படின்னாங்களா, ஹேஸ் நாட் எக்ஸீட் 12 வீக்ஸ், 12 வீக்ஸ் வந்து தாண்டலை, அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ ப்ரெக்னன்சி வந்து 12 வீக்ஸை வந்து தாண்டிடுச்சு, பட் நாட் மோர் தென் 20 வீக்ஸ். ஸோ 12 வீக்ஸ் தாண்டி பிட்வீனில் இருக்குது, பட் 20 வீக்ஸ் இன்னும் எக்ஸீட் பண்ணலை. இட் கேன் பி டெர்மினேட்டட் ஒன்லி இஃப் த 2 மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சஜஸ்ட் தட் த டெர்மினேஷன் இஸ் ரெக்யூர்ட் டு த காம்ப்ளிகேஷன் இஸ் டிஸ்கஸ்ட் அபவ். அதாவது இந்த மாதிரி 12 வீக்கை வந்து தாண்டினதுக்கப்புறம் 2 மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சஜஷன் கேட்கணும். ஸோ அவங்க 2 பேருமே ஓகே கண்டிப்பாக வந்து இன்னும் வீக்ஸ் போக போக அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த 2 டாக்டரோடைய சஜஷன், அதாவது அந்த ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னுடைய சஜஷனில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸோ டெர்மினேஷன் ஆஃப் த ப்ரெக்னன்சி டன் ஒன்லி அட் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெர்மினேஷன் வந்து எங்கே தான் வந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ண ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி மட்டும் நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து த கவர்மெண்ட் ஷுட் கிவ் இட்ஸ் அப்ரூவல் டு த பிளேசஸ் where the safe and hygienic condition have been maintained. ஏன்னா ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் நம்ம ப்ரெக்னன்சி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த இடம் ரொம்ப சேஃப் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ ஹைஜீனிக் கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டிப்பாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கணும். ஸோ அது கூட எல்லா ரெக்யூர்டு அக்சசரிஸும் இருக்கணும், ட்ரக்ஸ் இருக்கணும், அப்டோமினல் அண்ட் கைனகாலஜிக்கல் சர்ஜன், அனஸ்தீஷியா, ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே அங்கே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸை யார் அப்ரூவல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்ரூவ் பண்ண பிளேஸையும் சரி அப்ரூவலும் சரி யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் சிஎம்ஓ, அதாவது சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிளேஸையும் வந்து இயர்லி ட்வைஸ் போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதாவது பரிசோதிப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கா, அந்த இடம் ஹைஜீனிக்காக இருக்கா, சேஃபாக இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்ப்பாங்க. ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, ப்ரோட்டோகால் படி தான் நடக்குதா அப்படின்னு எல்லாமே யார் பார்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஸ்பெக்டர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சிஎம்ஓ தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து ஒரு உமனுக்கு வந்து டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஷீட் எல்லாமே யார் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் மூலிமா அந்த டாக்டருக்கு வந்து நம்ம அனுப்பி வச்சிடலாம். அதாவது டீனுக்கோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் ஓனருக்கோ போஸ்ட் மூலிமா அனுப்பி வைக்கணும். போஸ்ட்டில் வந்து என்னென்னு எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சீக்ரெட் அப்படின்னு எழுதியிருக்கணும்.
ஸோ சீக்ரெட்னு எழுதி அனுப்பிச்சிடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் ஓனருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் தான் இது சொல்லியிருக்காங்க. த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஃபார் ஆஃப் கன்சர்ட் அண்ட் ஒப்பீனியன் ஆஃப் ஆர்எம்பி கெப்ட் இன் சேஃப் கஸ்டடி. அதுவும் என்ன பண்ணியிருக்கணும், என்வலப்பில் சீக்ரெட்னு எழுதி ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் போஸ்ட்டில் ஓனர்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து 6th பாயிண்ட் பார்த்தோம்னா, an admission register maintained as per the prescribed performa should be kept safely by the hospital head or owner. ஸோ எல்லாமே அட்மிஷன் ரிஜிஸ்டர், ஏன்னா அவங்க வந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கலாம், இல்லை 2 வாரம் இருக்கலாம். ஸோ அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து எத்தனை நாள் வேணாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம். பட் அந்த அட்மிஷன் ரிஜிஸ்டர் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரைனிங். ஸோ இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணுற டாக்டருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட், ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட். கமென்ஸ்மெண்ட்னா இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி, இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம், அதான் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட். ஸோ பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட்னா இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ரிஜிஸ்டர்டு மெடிக்கல், அதாவது இந்த டாக்டர் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் மெடிக்கல் ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இது வந்து இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஒன்று மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பட் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவங்க ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் மெடிக்கல் ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்களுக்கு 6 மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலன்னு பார்த்தோம்னா, ஹவுஸ் சர்ஜரி இந்த கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸ், அதாவது அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கணும் கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸில். அப்படி இல்லைன்னா, இஃப் ஹீ ஹேஸ் நாட் டன் ஹவுஸ் சர்ஜரி, அவங்க ஹவுஸ் சர்ஜரிக்கு எதுவும் போனதில்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 வருஷமாவது அவங்களுக்கு கைனகாலஜியில் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸில் என்ன இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்திருக்கணும். 6 மாதம் வீட்டுக்கு போய் ஹோம் சர்ஜனாக இருந்திருக்கணும் கைனகாலஜியில். அப்படி நான் எதுக்குமே போகலையா, 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் கைனகாலஜியில் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸில். அது போக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆர்எம்பி அதாவது ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் வந்து 25 கேஸ் வந்து பார்த்துருக்கணும். என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இன் ஹாஸ்பிட்டல். அதாவது அவங்களுக்கு ஃபுல்லாக 25 கேஸ் அவங்களே ஹேண்டில் பண்ணலனாலும் என்ன பண்ணணும், அசிஸ்டண்ட்டாவது இருந்திருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் பார்த்தோம்னா, ஒரு ஆக்ட் வந்ததுக்கப்புறம் 6 மாதம் ஹோம் சர்ஜனாக இருந்திருக்கணும், இல்லைனா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும், இல்லைனா 25 கேஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இல்லைனா அசிஸ்டண்ட்டாவது இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் 3வது பார்த்தோம்னா, ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னால் ரிஜிஸ்டர்டு இந்த ஸ்டேட் மெடிக்கல் ரிஜிஸ்டர், ஹோல்டு த பிஜி டிகிரி வாங்கியிருந்தால் கூட ஓகே. இது எல்லாமே பிஜி டிகிரிக்கு ஈக்குவல். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 வருஷம் 2 வருஷம் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த பிஜி டிகிரிக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் போயிருந்தால் ஓகே. இதெல்லாமே பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ட்ரைனிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். நான் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக தான் போட்டிருப்பேன். நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸாமில் இதை படித்து எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.